இன்றைக்கு கொஞ்சம் தகரம் இந்த இதெல்லாம் வேலியோருக்கு இந்த தகரங்கள் சுரட்டி எல்லாம் விற்று தான் என்ன சொல்றீங்க? நாளானுக்கு விற்று போட்டு நான் இப்போ பருப்பும் வாங்கி அரிசி வாங்கி சமைச்சேன். ஆமா ஆனா சாப்பிடாம இருக்கிறதுதான் பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். என்ன செய்யறோம் வசதி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். இப்ப நீங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? ஒழுங்கா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு ஒரு கோழி கறி, ஒரு நல்ல ஒரு இது ஒரு அதெல்லாம் கோழிக்கு நீங்க சொன்ன விஷயத்த வாசிங்க பாக்குறீங்களா? அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், தேங்காய் எண்ணெய், கொச்சிக்காய் தூள் என்று இனி ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, சாப்பிட்ற பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் வந்தா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வந்து இருக்கணும், அப்படி வந்து இருக்கணும். இது ஒரு பொதுவேலி அவங்கட அந்த உழவு பராக்கல்ற இது அடுத்த பொதுவேலி. ஓகே இதான் வீடு இந்த வீடு இந்த விழுந்து இந்த அதெல்லாம் படிக்குது. காட்டுங்க தம்பி, தேங்காய் விழுந்துட்டான். இந்த அரிக்கு தென்னை மரம். அண்ணன் மட்டும் தான் படுக்கல அவனே. ஓ இதுல அவர் படுக்கிறவர், நான் உங்களோட பேரனும் படுத்த படுக்கிறேன். கீழே மண்ணிலையா? ஓ மண்ணில படுக்கிறேன். இந்த பாயிரிக்கு பாயை விரிச்சிட்டு நாங்க இதுக்கு படுப்பேன். 2 சோதனை ஆண்டவர் தருவேர், ஆனா வந்து முடிவு வந்து நல்லா வந்து இருக்கு. யோபுட சோதனை வந்து தெரிந்தானே, உயிரோட வந்து தரேன் 6 நாள் ஜெயிச்சவங்க தானே. ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க தப்ப மாட்டே வச்சுதான் அந்த புட்டு வச்சு வித்து கொடுத்தனா. அதுல வச்சு விற்கிறேன். நேற்று இன்றைக்கு இந்த பருப்பு கறி ஆக்கிருக்கி. அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து காசு இல்லாம வீட்டில் இருந்த அந்த வேலியில் இருக்கிற தகரங்கள் இருக்குது தானே, அந்த தகரங்களை வந்து பிச்சு எடுத்து கலட்டி எடுத்து நாடானுக்கு கொடுத்து நாடான்கிட்ட வந்து ஒரு 500 காசு எடுத்து அந்த 500 காசுல தான் இன்றைக்கு வந்து அவங்க வந்து சமைக்கிறாங்க. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமானெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ரைட், எடுத்து நாங்கள் இப்படி தான் வந்து இருக்கிறோம். தம்பி ஏறி இருங்க பாருங்க எவ்வளோ சாமான்னு சொல்லி கிட்டத்தட்ட 14,500 ரூபாய்க்கு வந்து சாமான் வந்து வாங்கியிருக்கோம். எப்படி சொல்கிற, கஷ்டப்பட்ட ஆக்கள் தானே நார்மலான இதுகள் வந்து வாங்குவோம், அந்த குவாலிட்டி இல்லாமல் நார்மலாக வந்து வாங்குவோம் என்று சொல்லி எந்த ஃபுட்டுமே வந்து நான் அப்படி வந்து வாங்கலை. வாங்கின எல்லாமே வந்து இப்போ எந்த வீட்டுக்கு நான் வாங்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு நல்லா வந்து வாங்குவேன். அரிசியிலேருந்து இந்த வாங்குற எல்லா சாமானையும் வந்து நல்ல இதுதான் வாங்கினேன். மனம் உண்டானால் இடம் உண்டுனே. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், என்ன அதில் என்ன இருக்கிறதுனால தான். இப்போ பாருங்க, அதாவது பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்றை திருப்புற மாதிரி தான் திருப்பணுமா, நம்ம நோமலை திருப்ப இல்லாது. இயேசுவின் நாமத்தால் பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, இந்த தகப்பனை இயேசுப்பா போகிற வழியிலையும் வரும் வழியும் போதுவாக்கு பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஆபத்து நடக்காமல் நல்லபடியாக மற்றவங்களுக்கும் இதே மாதிரி போய் உதவி செய்யத்தக்கதா இயேசப்பா நீங்கள் வழி நடத்தி இந்த சகோதரன் இன்னும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்யத்தக்கதாக பாதுகாத்து வழி நடத்தத்தக்கதா இயேசுவின் நாமத்தால் இருக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஓகே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து நான் வெளியே நிற்கிறேன். ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப்பிங் வந்து செய்கிறதுக்கு தான் நிற்கிறேன். இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 வீடியோக்கு முதல் வந்து போட்டிருப்பேன். ஒரு மருமகன் அவங்களோட மாமாவுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுற பெட்டால் வந்து தலையில் அடித்த காரணத்தினால அவருக்கு ஒரு சைடு வந்து கண்ணும் வந்து இழந்துட்டு, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட மண்டோடும் வந்து உடைஞ்சிட்டு அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக வந்து இருக்கிறார். ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரத்தம் மாற்றணும். அடுத்து வந்து வயிற்று மூலமாக வந்து ஒரு பட்டா ஒன்று போட்டு அந்த பட்டா மூலமாக தான் வந்து தண்ணி சாப்பாடு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார். அப்போ இப்படி இருக்கிற காரணத்தினால அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிற, ஒரு சாப்பிட்றது கூட வந்து காசு இல்லாமல் சாப்பிட்றது கூட அரிசி, அந்த அன்றாட தேவைக்குரிய அத்தியாவசியமான தேவைக்குரிய பொருட்கள் கூட அவங்களோட வீட்டில் வந்து இல்லை. அந்த வீடியோ வந்து யாராவது பார்க்காம இருப்பீங்கன்னு சொன்னால் அதையும் ஒருக்கா பாருங்கள். அப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்கே உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். நான் போய் விசிட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை பார்த்துருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால், அப்போ நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான அரிசியோ, பருப்போ, சீனி, ஆங்கர்,
சோயா மீட் என்ன சரி ஒரு உலர் உணவு பொதிகளை வந்து நான் உங்களுக்கு வாங்கி தந்தாலும் திரும்பி அடுத்த நாள் ஒரு ஒரு மாதம் விடுவீங்களேன், ஒரு மாதத்துக்கு நான் கொடுக்குற சாமான் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க? தொடர்ச்சியாக வந்து எல்லாராலையும் வந்து எங்களாலையும் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறேன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை நான் வந்து ஏற்படுத்தி தரேன். ஒரு தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துட்டா அந்த தொழில் மூலமாக வந்து உங்களுக்கு இன்கம் வரும். அந்த இன்கம்மை வச்சு உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி அந்த அம்மாட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கடையப்பம் செய்வேன், கடையப்பம் செய்யறதுக்குரிய சாமான் வந்து எனக்கு வாங்கித்தாங்க, கோதுமை அப்படிலாம் வாங்கித்தாங்க, நான் இடியப்பம் வைப்பேன், தோசை சுடுவேன், அப்பம் சுடுவேன், ரொட்டி செய்வேன். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு கடையிலேயே கொடுப்பாங்களாம். கடையிலேயே கொடுத்தோன்னே கடைக்காராக்கள் அதை விற்று அதுக்குரிய காசை வந்து அம்மா கொடுப்பாங்க. அப்போ அதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 2000 காசு வந்து அம்மா உழைக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அம்மா வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆளாக வந்து மாற்ற போகிறோம். ஒரு கடைக்கு வந்து ஒரு ஓனர், ஒரு கடைக்கு வந்து கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஃபுட் வந்து அம்மா வந்து மாற்ற போகிறோம். உண்மையாகவே சந்தோஷமான ஒரு வீடியோ, பிரயோசனமாக வந்து இருக்குண்ணே. உண்மையாகவே பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக வந்து அந்த அம்மாவோட பிரச்சனையை வந்து நான் எடுத்து போட்டிருந்ததை பார்த்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு அம்மா ஒரு ஆள் இந்த உதவியை வந்து செய்கிறாங்க. இந்த உதவியை வந்து நாங்கள் இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 அல்லது ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே இந்த இருக்கிற பிரச்சனை வந்து முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நானும் தம்பியும் வந்து விலகி நிற்கிறோம். 2 பேரும் வந்து போகிறோம். போயிட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு ஒரு புக்கில் வந்து ஒரு கொப்பியில் வந்து என்னென்ன சாமான் வேணுமென்று அவங்களோட வாயாலேயே அவங்களோட கையாலேயே இல்லாட்டி அவங்க சொல்ல நான் வந்து எல்லா சாமானையும் எழுதி எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு அவ்வளோ சாமானையும் வாங்கிட்டு திரும்பி கொண்டு போயிட்டு அம்மாட கையில் ஒப்படைக்க போகிறோம். ஒப்படைக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள இனி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் வாங்கி கொடுத்த சாமான் வந்து வேலை நடக்குதா, அந்த சாமானை கொண்டு போயிட்டு அவங்க கடையப்பத்துக்கு வந்து கொடுக்குறாங்களா, அதன் மூலமாக உழைக்கிறாங்களா, என்ன நடக்குது என்ற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 வீடியோவாக இந்த யூடியூப் சேனலில் போடுவேன். உண்மையாகவே இந்த உதவி வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த உதவி செய்திருந்தாலும் இந்த உதவி கிடைச்ச காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் வந்து இதுக்கு காரணம். நீங்கள் வந்து இந்த உதவிக்கு வந்து பணம் தரலை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் 100க்கு 50% அந்த வெளிநாட்டில் இருக்கிற அம்மாவாக இருக்கலாம். அடுத்த 50% விவசாயி உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணும், தூக்கி தூக்கி கொடுக்கும். அப்போ தூக்கி 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 இந்த வீடியோ வந்து கொடுக்குற காரணத்தினால உதவி செய்கிற ஆக்குற கையில் வந்து இந்த வீடியோ போய் போகும். அப்போ இந்த வீடியோ வந்து உதவி செய்கிற ஆக்குற கையில் வந்து இந்த வீடியோ போகிற காரணத்தினால எனக்கு வந்து அவங்க பணம் அனுப்புவாங்க. பணம் அனுப்புறது மூலமாக இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து நாங்கள் இப்படி மாற்றலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6000 6400 6500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இந்த 6500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கடவுளோட பிளெஸிங் வந்து எப்போதும் வந்து இருக்கும். அதனால வந்து ஒன்றும் யோசிக்க வேணாம். கட்டாயம் நீங்கள் உங்களோட சைட்லேருந்து ஒரு செய்கிற ஒரு உதவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து இந்த வீடியோ வந்து எலிமெண்ட்டாக கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னதில் சரி ஒரு ஸ்டேட்டஸை வந்து வைக்கிற மூலமாக இன்னும் ஒரு நிறைய பார்வையாளர் இன்னும் நிறைய பேர் இழுத்தா அதன் மூலமாக உதவி வாய்ப்புகள் அதிகமாக வந்து ஏற்படும். உண்மையாகவே நன்றி. எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். அதோட என்ன யாரும் வந்து கண்டெக்ட் பண்ணி கதைக்கணும்னு சொல்லி ஆசைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ற ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம பம்பலாக பேசலாம். ரைட், எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன நடக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரைட், ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். எங்களோட வீட்டுக்கிட்ட இருந்து தான் அப்படியே வந்து நாங்கள் போகிறோம். ரைட், எஸ்எல்டி கார் ஒன்று போகுதுடாப்பா. எங்களோட வீட்டுக்கிட்ட தான் இவங்களோட வந்து வீடு வந்து இருக்குது. கனதூரம் வந்து இல்லை அவங்களோட வீடு. இப்போ பாருங்க அவங்களோட வீடு வந்து எங்கே இருக்குது என்ற அந்த லொக்கேஷனையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எங்களோட போக் அடி. ரைட், எங்களோட போக். இந்த போக்கை அப்படியே தாண்டி வந்து போய் அடுத்த போக்லையா இருக்கு அவங்களோட வீடு. ரெண்டாவது போக், 2வது 3வது போக்கில் வந்து இருக்கேன் அவங்களோட வீடு.
ரைட். இப்போ இந்த ரவியனை வாரு எங்களோட வீட்டுக்கு பதில் இருக்கிறான்னா அடப்பாவி டைரி எடுக்கலையே மருமன். இனி போக்குள்ள டைரியை மறந்துடாங்களா? அதெல்லாம் எழுதணும்டா எல்லாமே. உதவியை முடிச்சு போட்டு போயிட்டு ஒரு எழுதணும். இல்லை இதா இருக்கு. ஏதாட்ட போகணும் வீட்டுக்கு தானே என்ன? நான் ரோட்டை மறக்கிறேடா படிக்கிறது. குடு 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 குடு. நேத்து வந்து இந்த உதவியை வந்து நாங்க செய்யணும்னு சொல்லி யோசிச்சுனாங்க. ரைட். அப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நேத்து இந்த உதவி வந்து செய்யலாம் போயிட்டு அந்த அண்ணனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கிளினிக்காமன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து நேத்து வந்து இந்த உதவியில வந்து எங்களால வந்து செய்து கொள்ளையெல்லாம் போயிட்டு, அப்ப அந்த காரணத்தினால தான் நேத்து நாங்க படம் பார்த்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோமே. அது எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி தெரியல. பார்க்காத யாரும் இருப்பீங்கன்னு சொன்னா அந்த நேத்து நாங்க போய் மூவி பார்த்து ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லியிருப்போம். அதையும் வந்து பாருங்க. அடுத்தது திரும்ப திரும்ப சொல்றேன், குமரண்ணாட உதவி வந்து இன்னும் கிடைக்கல. சரியான ஒரு மன வருத்தம். இதாலண்ணே சரியான ஒரு மன வருத்தம். குமரண்ணாக்கு வந்து அந்த உதவியில் வந்து கிடைக்கணும். எனக்கு அது சரியான கவலை, உதவியில் வந்து கிடைக்காதது. யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா இவரா நம்ம ராஜு அங்க நிக்க இதா அப்படி தாண்டிட்டோமோ? சரி அப்படி இருங்க அப்படின்னு ஓட்டிட்டு வா. இவரை மிக்ஸ் பண்ணிட்டோம். எதுடா வீடு? இந்த இருக்கு வீடை காட்டுங்க. வீட்டே நிக்காங்க. சரி போவோம்ண்ணே உள்ள. அம்மா அம்மா அம்மி இது இடிக்கிற சத்தம்லாம் கேட்குறாப்பா. அதான் வேலை சமையல் நடக்குது. எப்படி 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 என்ன செய்றீங்க? என்ன நடக்குது? சமைக்கிறீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு? பருப்பு வெள்ளை தெரியுமா? எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சாச்சா? ஏழாம இருக்கேன். சரி வாங்க கொஞ்சம் காய்ப்போம். ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அம்மாட்ட தான் வந்துட்டோம்னே. அம்மாட்ட வந்துட்டு அம்மா வந்து வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உரலில் வந்து இன்னும் இடிச்சு கொண்டு இருந்தாங்க. என்ன செஞ்சுட்டு வெள்ளைப்பூடு பருப்பு கறி. ரைட். நான் தந்த காசுக்கு என்ன செஞ்சீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவழிச்சது. ஓட்டோக்கு 6000 போயிட்டு கிளினிக் போனதுக்கு. ஆட்டோவா? இப்போ திருப்பியும் பாட்டலாம் வச்சிருக்கேன். இப்போ இன்னும் அவற்ற செலவுக்கு தான் எங்களுக்கு காசு தேவைப்படும். போக வர ஒருத்தரும் இல்லையே தம்பி தாரத்துக்கு. அப்போ ஆஸ்பத்திரி போகணும், இருக்கு சாப்பாடு திண்டா இப்போ சொல்லிட்டாங்க தெம்பிலி இல்லாமல் வாங்கி கொடுக்கத்தான் சத்து காணாமட்டு. அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு போய் கொண்டிருக்கு. பால் பிடிச்சி நிப்பாட்டி ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? அண்ணனுக்கு இது நிலம் டெஸ்டேபிடம் பாட்டில் இன்றைக்கு கொண்டு வரல. போலீஸ்காராக்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. நிலம்னா எப்ப சொல்லலாம். பாயால சாப்பாடு கொடுத்தா நுரையீரல் இத பாவிக்கும். அதெல்லாம் பட்டையாலான்னு சாப்பாடு கொடுக்கும். வயிற்றுல பட்டை இருக்கு. அவரை வச்சு ஒரு ஆள் கிட்டே பாக்குற மாதிரி சொல்றாங்க.
கொஞ்ச நேரம் நல்லா காய்ப்பார், கொஞ்ச நேரம் மாறாட்ட கதை காய்க்கும். ஆமாடா அண்டைக்கு நம்ம வரவுல காய்ச்சிட்டு வந்துடுறோம். அப்படித்தான் தலை ஆணி. அதனால தலை இதெல்லாம் இந்த இதா போயிட்டு சிரிஞ்சு போயிட்டான் அது நரம்புகள் எல்லாம். இப்ப கண்ணும் இன்னும் பார்வை வரல. பெரிய ஆப்ரேஷன் தான் செய்தவங்க. கண் பார்வையும் இன்னும் சரி வருது இல்லை. இன்றைய நாள் வாட்டில் கொண்டு வச்சு இன்னும் டிக்கெட் வெட்டல. அண்டைக்கு நீங்க சொன்னீங்கன்னே ஓ கொண்டு வச்சு நேத்தா நின்றுனா நேத்து தானே? ஓ 6 நாள் 6 நாள் ஆயிட்டா? முந்த நாள் ஆப்ரேஷன். நீ இப்ப யார் நிக்கிற ஹாஸ்பிடல்ல? இப்ப ஒரு ஆளை பிடிச்சி விட்டு ஒரு ஆள் பிடிச்சி விட்டுருக்கா? இந்த உடுப்பு கொண்டு வந்து இப்ப கழுவி போட்டுருக்கு. நைட்டுக்கு போகணும். எவ்வளவு அவருக்கு ஒரு நாளைக்கு? 4000 கொடுக்கணும். என்ன எப்படி கொடுக்கணும்? காவும் பாலும் கொடுக்கணும். கடை ஒரு ஆளுக்கு காசே கொடுக்கல நித்தாட்டு நாள் கடன் சொல்லிருக்கேன். சாப்பாடு கொண்டு கொடுக்கும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நின்றா 4000 சாப்பாடு நீங்க கொடுக்கணும் அப்படியா? ஓ அப்படித்தான். போன முறை நின்றதுக்கு இன்னும் காசு கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்திருக்கேன். இந்த ஆளுக்கு தாரன் இருக்கேன் சரின்னு இருக்கேன். அப்ப அந்த 5000 ரூபாய்க்கு வந்துமா அந்த சாப்பாடு வந்து வாங்கலையா நீங்க? நான் சொன்னேன்ல இந்த ஜூஸ் அதுகள் வாங்கி கொடுத்தேன். என்ன ஜூஸ் வாங்குனீங்க? அந்த இது இந்த இப்படி பெரிய மஞ்சள் போட்டல். ஓ அத நீங்க வாங்குற கரைச்சி கொடுத்துருக்கலாமே, லாபம் வந்து பட்டையால குடுக்குறது இல்ல. இப்ப நீங்க அதுக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஏதாவது வாங்கி நீங்க கரைச்சி அடிச்சு செய்யறதுக்கு பிளண்டர் வசதி இல்லையே தம்பி. கரண்ட் கூட இல்ல. கரண்ட் இல்ல. அப்ப அவங்கள விட்டு இருந்து இப்பத்திய பாட்டுக்கு இருக்கு. வருத்த முண்டால கொழுவி எடுத்திருக்கு. அது பிரச்சனை தானே அவங்க பிரச்சனை. அதுவும் இல்ல. சும்மா இந்த டின்பால் அது வாங்கி கொடுத்து 6000 சொச்சம் அது வாங்கி கொடுக்குறேன். பம்பஸ் எல்லாம் வாங்கணும் தானே எல்லாம் அவருக்கு தானே பார்க்கணும். அவரைத்தான் முதல் முக்கியமா உழைப்பணும். அதான் அவரை வந்து உழைப்புறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அன்றாட தேவைக்கு கையில காசு இருந்தா ஓகேவா வந்து இருக்கு. அதுக்குதான் சொன்னா உங்களுக்கு அந்த கடையப்பம் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னான் தானே. அது இப்ப என்ன செய்யலாமா? எனக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. என்னடா இப்ப கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர்றதால செய்யறதுக்கு டைம் காண. இப்ப வீட்டுல கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பிரச்சனை இல்லை, வீட்டையே வச்சு பார்க்கலாம்டா. அப்ப நான் வீட்டோட செய்வேன். சின்ன குசினி தான் பரவாயில்ல, நான் ஒரு அளவுக்கு செய்வேன். செய்த நான் தானே புட்டுவ வச்சு கடையை கொடுத்த நான் தான். இப்ப அது செய்யலான்றீங்களா? இப்பத்திய நேச்சருக்கு செய்யவே இல்லை. இப்ப சுகமாக்கி வீட்டை கொண்டு வந்தா செய்வேன். கொச்சிவில்ல தான் வீட்டு தங்கச்சில கடைக்கு புட்டை வச்சு கொடுக்குறேன். அப்ப வந்துட்டே இருந்தா வீட்டோட வச்சு இப்படி அவரை பார்த்து விடத்த நின்று செய்யலாம். என் வேலைக்கு போகல. எனக்கு நான் வேலைக்கு தனி போனேன், நேரத்தோட வேலைக்கு போனேன். அப்புறம் போகல. இப்ப 7ஆம் மாதம் 28ஆம் தேதி நடந்தது. இப்ப 8ஆம் மாசமா போயிட்டு இன்னும் பாட்டில 1 மாசமா கிட்டத்தட்ட 7ஆம் மாசம் கூட 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் சரியானே. ஓ 1 மாசமும் 7ஆம் 6ஆம் மாதம் 20 மறுமான இப்ப எவ்வளவு நாள் இப்ப மறியல் வச்சிருக்கு? இன்னும் இருக்கே. எவ்வளவு நாளா அவரை அடிச்சு அண்டையை அவரை கொண்டு போகணும். அதான் எவ்வளவு நாட்கள்? அது இன்னும் தீர்ப்பு வரல. 14 நாள் 10 நாள் என்ன கதைக்கிறீர்? அவர் ஒன்றுமே கதைக்காருல கோத்துல இருக்கேன். நான் கொஞ்சம் நஷ்ட மாதிரி கேட்டு போட்டு அவரை வெளியில எடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா அவர் இந்த விதமான கதை வச்சு இல்ல. கோவத்துல இருக்கேன். இன்னைக்கு அவங்க கொஞ்சம் போய் பார்க்க போகல அவரு. அதெல்லாம் கோவத்துல இருக்காரு போல இருக்கு. கதை வச்சு இல்ல. கேட்டு பார்த்தேன். சிலவுக்கு வாங்கி போட்டு அவரை வச்சு பாக்குறதுக்கு அவங்க ஒன்றும் சொல்றாங்க. என்ன இருக்கு சமையல? என்ன இருக்கு சாமான்? சமையல் கண்டென்ட் அடைக்க ஏதாவது கிடைச்சா கடையில வாங்கி சமைப்பேன். அரசியல் வேலை வாங்கி. எனக்கு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து சமையலுக்கு தேவையான சாமான் கொஞ்சம் எழுதி தரீங்களா? பேப்பர் மீன் தரீங்களா? என்னென்ன வேணும்னு சொல்லி 1 மாசத்துக்கு தேவையான சாமான் எழுது. அரிசி, பருப்பு, சோயா மீட் அதில் கொஞ்சம் எழுதிடுங்க. ஏன்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு அந்த கடையப்பத்துக்குரிய வேலையை வந்து இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்தா வந்து வேஸ்ட். ஏனண்டா இப்போ வந்து காய்ச்ச மட்டும் இல்லைண்ணே. ஏனண்டா இப்போ வந்து நாங்கள் சாமான்லாம் கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் அம்மா வந்து அண்ணனை வந்து பார்த்துக்கொள்கிற காரணத்தினால அதை வந்து வச்சிருந்தாலும் அது பழுதா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அது அநியாயம் போயிடுது. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடையப்பத்துக்குரிய உதவியை வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அப்போ அதை இப்போ செஞ்சு பிரயோசனம் இல்லையேண்ணா உலங்க. அப்போ அவரும் இப்போ இந்த நிலைமையிலான இருக்குது. அவர் கொஞ்சம் ஓகே ஆகி வந்து இப்போ இவங்க வந்து செய்யலாம். அப்போ இவங்களுக்கு 1 மாதத்துக்குரிய சாப்பாடு செலவு சரியா உலர் உணவு பொதிகளை வந்து பார்த்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். நேற்று என்ன சாப்பிட்டு? நேற்று சோறு இருந்த அரிசி கடையில் வாங்கி சமைச்சேன். அப்ப எப்படி அந்த ரோல் பண்றீங்க? இப்ப ஏதோ ஒரு விதத்துல காசு வருது. இன்றைக்கு கொஞ்சம் தகரம் இந்த இதெல்லாம் வேலியோருக்கு இந்த தகரங்கள் சுரட்டையெல்லாம் வித்து தான். என்ன சொல்றீங்க? நாடானுக்கு வித்து போட்டு நான் இப்ப பருப்பு வாங்கி அரிசி வாங்கி சமைச்சேன்.
உண்மையாமா எவ்வளவு இருந்தாங்க 500 ஆ தாரம் இதெல்லாம் சிரட்டையெல்லாம் கொண்டு கொடுத்து ஓ நாடான் வந்தா கூப்பிட்டு விற்றுனேன். நல்ல தாராங்களா இல்லை துண்டு துண்டு தகரங்கள்லாம் கிடந்து ம் விற்று போட்டு சமைச்சு அதை சொல்றாப்பா உனக்கு எது போகிற வரலாம் பஸ்ஸில் போகணும் ஆஸ்பத்திரி ஏற்றியில் கொத்தரம் இல்லை. ம் பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் அன்றைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து நாங்கள் நடந்து தான் வந்தேன். காவையில் வரைக்கும் 8 மணியாக போகும் நடந்து வரணும். ம் இப்போ பின்னையில் வர பார்க்க போனால் 2 to 8 மணிக்கு தான் நடந்து வரும். ஆ அப்போ ஒவ்வொரு நாளும் போய் வர்றதே ஒவ்வொரு நாளும் போய் வரே பெரிய ஒரு சிக்கலா போய் இருக்கு வர கஷ்டம். இப்போ என்னண்டா மத்தியானம் போகல. இப்போ பின்னேரா இருக்கு பிளண்டரில் சோறு கொஞ்சம் போட்டு பிளெண்டர் இல்லைன்னீங்க அந்த பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பேன். அங்கே 3வது வீட்டு இருக்கு அந்த தென்னை மரந்துற வீட்டு அதுகள் அடிச்சு தாரது. கொஞ்சம் பருப்பு கறியும் போட்டு கொஞ்சம் சோறும் எடுத்து நல்லா அடிச்சு போட்டு கரைச்சி போட்டு தண்ணி மாதிரி கரைப்போம். போனா தான் அந்த பட்டையால போகும். சோறு கொஞ்சம் இல்லை அப்படி கூழ் மாதிரி இருக்கணும். இருந்தா தான் பட்டையால கொடுக்குறேன். இல்லாட்டி பாலுகள் எது மடிச்சா பட்டையால கொடுக்கலாம். நாங்கள் பட்டையை கலட்டி வாயால கொடுக்கறது தான் கேட்டேன். அவங்க சொல்றாங்க பட்டையை கலட்டி வாயால கொடுத்தா இதை தாக்கும். இது கண்டிஷன் எப்பன்னு சொல்லலான்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதாலதான் அந்த பொலிஸ் மாதிரிலாம் வந்தவங்க முந்த நாள் ராவணி வந்து அவரை பிடிச்சி போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு தான் போறாங்க. என்கிட்ட கண்டிஷன் சொல்லலான்னு ரிப்போர்ட் எடுத்தோம். ரிப்போர்ட் இருக்குன்னு தானே அவங்கள்ட்ட இப்ப ஆஸ்பத்திரியால எடுத்த பொலிஸ் ரிப்போர்ட் அது இருக்கா வேண்டாம் அந்த எடுத்துட்டு போறாங்க. எங்க மகள் மகள் நிப்பாங்க. மகள் வேலைக்கு போறாங்க. என்ன எழுதினா வீட்டு வேலைக்கு போறாங்க. காலையில போனா 1:30 மணி 2 மணிக்கு வருவோம். எப்படி சமைச்சு அவங்களுக்கு கையுதவியில் செய்து கொடுத்தா உடுப்புகள் எல்லாம் கழுவி கொடுப்பாவாம். வேலை செய்து கொடுத்தா அவங்க சாப்பாடும் கொடுத்து 1000 ரூபாய் காசும் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு கிழமையில 4 நாள் 3 நாள் அப்படி வரும் மாறி மாறி. கிழமையில 4 நாள் 3 நாள் தான் வேலையா? மத்த நாள்ல அவங்களுக்கு அப்படி தேவையில்லை. உடுப்பதுகள் ஊருக்குள்ள சவுக்காலை சவுக்காலைக்கிட்டு அவனுக்கு கிளாஸுக்கு வந்து இல்ல சரி வேலை செய்ய தானே வேலை செய்ய போயிடுவான். வேலை இப்ப உங்களோட நிலைமை பெரிய ஒரு இதா இருக்குன்னு என்னம்மா செய்யறது என்ன செய்யறது சண்டை வந்து நம்ம பிடிக்க கூடாது. சண்டை பிடிக்க கூடாது. நான் ஒண்ணு கதைக்கு வரல. நான் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு சொல்றேன்னு. ஆனா சாப்பிடாம இருக்கிறன்றதுதான் பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். என்ன செய்யறமனே வசதி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். இன்றைக்கு அவருக்கு இப்படியும் சாப்பாடு கொண்டு போகணுமே அடிச்சுன்னு போட்டுதான். இப்ப நீங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? ஒழுங்கா நல்ல ஒரு சாப்பாடு ஒரு கோழி கறி ஒரு நல்ல ஒரு இது அதெல்லாம் கோழிக்கறி எல்லாம் இப்ப சாப்பிட்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. என்னப்ப அவர் அடிபட்டதுல இருந்து சமைக்கல. அவர் அடிபட்டதுல இருந்து சும்மா அதையும் போட்டு சமாளித்து போட்டு போகுது. ஏன்னா சரியா அவர் 28ஆம் தேதி அடிபட்டான்ட்டு நான் கடைக்கு 15 குழல் புட்டு கொடுத்தேன். அவிச்சு கொடுக்குறேன். நான் ஊருக்குள்ளையும் ஒரு 10 குழல் 5 குழல் வாங்குங்க. ஒரு குழல் புட்டு கொடுத்தா 80 ரூபா சொதியும் அப்படி கொடுத்தா ஒரு 400 500 ரூபா ஒரு நாளும் வந்து ஒன்று ரோடிங் அடிக்கிறேன். அவரும் பலவுதுப்புறாக போனா இருந்து போட்டு போனேன். ஒரு 1000 2000 3000 வரும். அவரும் தருவேன். அப்ப அதால எனக்கு அண்ணனும் வந்து ஒரு உழைச்ச ஒரு மனுஷன். புல்லு துப்புராக நல்ல வளவெல்லாம் வழியா துப்புராக கொடுப்பேன். இருந்து போட்டுண்டாலும் வளவு துப்புராக போவேன். பிரச்சனை இல்ல போய் வாரு. கொப்பி மீன் உங்களுக்கு அந்த தேவையான சாமான்கள் எனக்கு கொஞ்சம் எழுதித்தாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க சாப்பிடுறதுக்கு தேவையான இதை வந்து எழுதித்தாங்களா? என்ன வேணும்? அரிசி எழுதுறேன். சரியா? வேற பருப்பு வேற சீனி வேற தேயிலை வேற சொல்லுங்க வெக்கப்படாங்க சொல்லுங்க. சொல்ல இல்ல இல்லன்னு சொல்லுங்க. வெங்காயம் பச்சை கொச்சிக்கான வேற தேங்காய் எண்ணெய் பச்சை கொச்சிக்காய் தேங்காய் எண்ணெய் கொச்சிக்காய் தூள்
தேங்காய் எண்ணெய் கொச்சிக்காத்தூள் வேறு அவருக்கு பால் எழுமா தெரியலுமா சொல்லுங்க என்ன பால் பால் அங்கர் ஆங்கரா ஓ அங்கர் சோப்பு என்ன சோப் சும்மா ஏதாவது சோப்பு கிடையாது என்ன குளிக்கிறதா இல்லை உடுப்புகள் இருக்கா குளிக்கிறது குளிக்கிற சோப் ஓகே வேறு ட்ரிங்க்ஸோ ட்ரிங்க்ஸோ வேறு சொல்லணும் சொன்னாதான் நான் வந்து வாங்கி தருவேன் வாங்கி தந்தீங்கன்னா ஓ சொல்லுங்க என்னம்மா வேணும் கோதுமை மாதிரி கோதுமைமா ஓகே வேறு என்ன கறியாக்கக்கூடிய சாமான் சோயா மீட் சோயா மீட் வேறு செமண்டின் இது மாதிரி தெரியுமா செமண்டின் ஓகே வேறு செமண்டின் எழுதிருக்கு நான் நீங்கள் சொன்ன விஷயத்தை வாசிங்க பார்க்குறீங்களா அரிசி பருப்பு சீனி தேயிலை வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் தேங்காய் எண்ணெய் கொச்சிக்காய் தூள் ஆங்கர் சோப் ரின்ஸோ கோதுமை சோயா மீட் செமண்டின் வேறு தேங்காவா வேறு யோசி சொல்லணுமா உப்பும் இல்லையா ஒன்றுமே இல்லைண்ணே வேறு பழப்புளி இருக்கா பழப்புளியும் இல்லை என்னம்மா இல்லை யோசிக்காதீங்கம்மா யோசிக்காதீங்க விலங்குதா உங்களோட கஷ்டம் வந்து மாறுமம்மா அப்படி இல்லை இப்ப நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் தானே நான் உங்களுக்கு மகன் மாதிரி தானே விலங்குதா இப்ப நான் தானே இப்ப உங்களை நான் தேடி வந்தேன் நீங்க என்ன கால் பண்ணீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் தரம் தான் அண்ணா வந்து என்ன கூப்பிட்டு ரெண்டாவது தரம் அவரும் கால் எடுக்கல எனக்கு இப்ப நான் தானே இப்ப ஓடி வரணும் உங்கள்கிட்ட ரைட் வேற என்னது அதாவது இனி ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது சாப்பிட்ற பிரச்சனை இருக்கக்கூடாது நான் வந்தா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படி வந்து இருக்கணும் சரியா வேற சொல்லு இருங்க வேற என்ன இல்லம்மா இப்ப அரிசி இருக்கு பருப்பு இருக்கு அரிசியும் பருப்பு கறியும் வச்சு சாப்பிட்டு கொள்ளுவீங்க சரியா கொச்சிக்கத்தூள் அதெல்லாம் இருக்கட்டுமே கோதுமை என்ன செய்வீங்க ரொட்டி அதில் சொல்லுவீங்கண்ணே ரைட் ஓகே சோயா மீட் இருக்கு அப்ப சோயா மீட்ல வந்து கறி ஆக்கி கொள்ளுவீங்கண்ணே வேற கறி செய்யறதுக்கு சாமான உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்குலாம் கூட வாங்கினா அழுகி போயிடுமே எவ்வளவு வாங்க 1 கிலோ 2 கிலோ வாங்க 2 கிலோ வாங்கயா வெள்ளைப்பூடு எவ்வளவு வாங்க 1/2 கிலோ வெள்ளைப்பூடு 1/2 கிலோவா காஞ்சி வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ காஞ்சி வச்சுக்கு என்னத்துக்கு போடுறதுக்கு தேவைப்படும் ரசம் வச்சு குடிக்கிறா அவருக்கு அதெல்லாம் குடிக்கல சரி இப்ப அவருக்கு தேவையான சாமானம் இருக்காது இல்ல அவருக்கு தேவையான சாமான் ஜூஸ் அதுகள் ஜூஸ் அதுதான் என்ன போட்டிருக்கீங்க ஆங்கர் போட்டிருக்கோம் அது அடிச்சு கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் அவனே மிக்க ஜூஸ் தான் கொடுக்குறோம் நாங்க அந்த ஜூஸ் போத்தல அந்த அதுகளை தான் கொடுக்குறோம் அந்த தயிர் ஜூஸ் டேங்கோவா அந்த அதுகளை தான் வாங்கி எவ்வளவு டேங்கோ அது தெரியும் அம்மாவிட்ட வாங்கலாம் வாங்கிட்டு வருவா கொடுத்தேன் இப்போ எவ்வளோங்க டேங்கோ வாங்கி அது இப்போ வாங்கி நித்தாட்டிட்டேன் எனக்கு போக்குள்ள முடிஞ்சுது அரிவாசி இருந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அனுப்புனா முடிஞ்சு அதுகளை தான் குடிப்பேன் அந்த தயிர் ஜூஸ் யோகட் அதெல்லாம் கொடுக்கும் அப்ப அவர் பசிக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்றலையா கேப்பேன் வாயால சாப்பிடுறதுக்கு பசிக்கிண்டு கேப்பேன் இப்ப முதல் கதைக்காம இருந்தவர் இப்ப கொஞ்சம் கதைக்கிறேன் இப்ப கிட்ட கூட்டி போக சொல்லி குளாடுறேன் கூட்டி போட்டான் அப்படி இல்லாட்டி சவத்தை நான் கொண்டு போமான்னு ஏற்றும் குளாடுறேன் கூட்டி போக சொல்லி இப்ப கதைக்கிற விளங்குது கதைக்கிறது விளங்கல சாப்பாடு வாயாலதான் கேட்க சாப்பாடு பசிக்குதுண்டு இதால குடுக்கறது அவருக்கு போற தெரியுது அப்ப இதெல்லாம் காய்தான் பசிக்குன்னு சாப்பாடு தான் கேட்பேன் சரியம்மா அப்ப உங்களுக்கு இப்ப இந்த கடையப்பதுக்குரிய வேலை வந்து செஞ்சு தருவோம்னு சொல்லியாம வந்தேன்னா ஆனா இங்க வந்து பார்த்தா சிச்சுவேஷன் வந்து வேற இதா வந்து இருக்கு உங்களோட வீடை கொஞ்சம் பார்க்கலாம் அவளுக்குள்ள இதானா வீடு இது பின்வேலி காராக்கல்ற வேலி பொது எது இது அந்த வளவு காராக்கல்ற இது பொது வேலி அவங்கட அந்த வளவு காராக்கல்ற இது அடுத்த பொது வேலி ஓகே இதான் வீடு இந்த வீடு இந்த இப்ப ஆக்குற அந்த பொது வேலியோட தான் அப்படி அடிச்சிருக்கு வசதி இல்ல வாங்கி கட்ட இதுவும் ஒரு ஆக்கள் தகரம் வாங்கி தந்தவங்க வாங்கி தந்தவங்க இருக்கா இந்த மணி தேங்காய் விழுந்து இந்த அதெல்லாம் வெடிக்குது
காட்டுங்க தம்பி, தேங்காய் விழுந்துட்டான். இந்த அரிக்கு ஓட்டையை காட்டு. இந்த அரிக்கு தென்னை மரம், அதால தேங்காய் விழும் அந்த ஓட்டை. இதெல்லாம் ஒழுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு ஆக்கிற அளவுல கேட்டுட்டு நான் இருக்கேன். அதனால எனக்கு வழி இல்லை. இந்த கதவு கூட இருக்கல, பைண்டிங் கம்பின்னு தறிக்கி காவையில இதை இழுத்து கட்டி போட்டுதான் படுக்கிறேன். வைக்கிறது அவரை கொண்டு இந்த மெத்தையில தான் போடுற, கட்டிலும் இல்லை தம்பி, இந்த மெத்தையில தான் கொண்டு போடுறோம். இப்ப சொல்றாங்க என்னடா கண் ஆப்ரேஷன் உழுதியாகான்னு சொல்றாங்க. இந்த மெத்தையில தான் கொண்டவரை வைக்கணும். ஒரு வசதி இல்லைக்கு. இதுல அவங்க சொல்றாங்க புழுதி சரி வராது, கவனமா பார்க்கணும், ஒரு பெரிய ஆப்ரேஷன்ன்றாங்க. இப்ப இதுல இப்ப அண்ணன் மட்டும் தான் படுக்கலாம். இதுல அவர் படுக்கிறவர், நானும் எங்கட பேரனும் படுத்த படுக்கிறேன். கீழே மண்ணிலையா? மண்ணில படுக்கிறேன். இந்த பாய் இறுக்கி பாயை விரிச்சிட்டு நாங்க இதுக்கு படுப்பேன். ரெண்டு இதுல படுக்கிறேன். நானும் இந்த பேரனும் படுப்பேன். அந்த பாயை விரிச்சிட்டு இந்த அரிக்கு தம்பி பாய். டிவி வேலை செய்யுமா? டிவி இல்ல, அதாவது தங்கச்சி தந்த அது வேலை செய்யுது. அங்கே கிச்சனை பாவமா இப்படி யாருங்க அம்மாட கிச்சனு இதுல வச்சுதான் அந்த புட்டுக்குள்ள வச்சு புட்டு வைக்கிறேன். காட்டுங்க எடுத்துட்டு இந்த புட்டுக்குள்ள வச்சுதான் அந்த புட்டு வச்சு வித்து கொடுத்தேன். அதுல வச்சு விற்கிறேன். நேற்று இன்றைக்கு இந்த பருப்பு கறி ஆக்கிருக்கி, நேற்று மீன் கறி ஆக்கின சூடு காட்டி வச்சிருக்கின்றேன். இந்த இதுல இருக்கா சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. மஞ்சத்தூள் சின்ன சீரகம் தான் அதெல்லாம் இருக்குன்னு. இப்ப நீங்க எனக்கு சொன்ன சாமான் வந்து ஒரு குறையும் இல்லாம தானே சொல்லிருக்கீங்க. வாங்கிட்டு வந்தா ஒரு மாசத்துக்கு காணும் தானே, ஒரு குறையும் இல்லாம சொல்லிட்டீங்க. பிறகு வந்து எப்படி மகன்கிட்ட சொல்ற, அவங்க வந்து கேட்டாங்க தான் எப்படி சொல்ற என்று போட்டு வெக்கத்துல சொல்லாம இருந்தா நான் ஒண்ணு அதான் எல்லாரும் இருக்கு. வேற எழுதணுமா? வேற என்னத்த கேக்குறது இல்லாம இருக்கு. வேற எழுத சொல்லுங்க. கொல்லி அடுப்புல செய்யறீங்க? கொல்லி அடுப்பு தரிக்க அடுப்பு. கொல்லி அடுப்புலாம் செய்யறீங்க? கொல்லி அடுப்புலாம் கொல்லி நிறைய இருக்குன்னு. அவர் தான் இதோட இருக்கக்குள்ள கொத்தி தருவேன். அவர் கொத்தி தருவாரு. வலை கொண்டு துப்புராக போய் மாங்கட்டை கொண்டு வந்து எல்லாம் கொத்தி போட்டிருக்கேன். தலாம் கிடக்கு கொண்டு பிரச்சனை இல்லை எனக்கு. இதான் எங்கட வீடு வாசல். பல்பு கரண்ட் இல்ல. அதான் நான் சொன்னேன். இப்ப கொழுவி எடுத்திருக்கிண்டு. இப்ப அன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவரு செத்து இருவார், தப்ப மாட்டாங்க, வீட்டை போய் நீங்க ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொன்னவங்க. அப்ப வந்துதான் இந்த நீங்க வாரனே நான் ரிப்போர்ட் எடுத்து வைக்க. இந்த வேலியை கலட்டுனாங்க அங்க அவட வீட்டை தான். அவட வீட்டான் பொடியை கொண்டு போகணும், வேலியெல்லாம் கலட்டுன்னு. ஒரு எங்கட பாஸ்டர் வந்து சொல்லி போட்டார், ஒன்றுமே நடக்காது, நீங்க டென்ட் அடிக்க கூடாது, அவர் உயிரோட திரும்பி வருவாருன்னு சொல்லி 6 நாள் உவாசம் ஜெபிச்சவங்க அவருக்காக. அதே மாதிரி அவர் பிழைச்சி வந்துட்டு எந்த இதுவும் நடக்கல. இந்த டென்ட் எல்லாம் கட்டுறதுக்கு தான் வேலி விரிச்சுனாங்க. அவட மகள வளவு தானே. யோசிக்காதீங்க. அதாவது ஆண்டவர் வந்து சோதனையில உங்களுக்கு தருவியர், சரியா? தெரிந்தானே நம்ம யாரு? சவுலா பவுலா? அவரை பிரச்சனை தெரியும் தானே. சோதனை ஆண்டவர் தருவியர், ஆனா வந்து முடிவு வந்து நல்லா வந்திருக்கு. யோபுட சோதனை வந்து தெரிந்தானே. உயிரோட வந்து தரேமணி 6 நாள் ஜெயிச்சவங்க தானே. ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, தப்ப மாட்டே, நீங்க இருந்து விரோசனம் இல்ல, வீட்டை போய் காரியத்தை பாருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. ஐசியூல வச்சு தருவாங்கன்ட்டு போங்க ஐசியூல. அப்படி ஊர் ஜனமே வந்துச்சு பாக்க. எல்லா இடமும் செத்து தரேன்தான் தெரியும். முழு பேரும் இப்ப பொடி கொண்டு இருங்கடா என்னட்ட வந்து கேட்டவங்க. அதான் அந்த வேலியெல்லாம் கலட்டுனாங்க. கலட்டி உடனே பயர் எடுத்து இதுல கேரன் போட்டு எல்லாம் செய்தது இதுக்காகத்தான் செய்து நாங்க. அதான் நம்ம அந்த யோபுக்கு வந்து யோபுவை சோதிக்கிறதுக்காக பிசாசு போயிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும், என்ன கேட்கும், நான் வந்து இவரை வந்து சோதிக்க போறேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ அவரை வந்து சோதி, ஆனா உயிரை மட்டும் நான் உனக்கு தரமாட்டேன், நீ வந்து அவரை வந்து எப்படி ஒன்னாலும் சோதின்னு சொல்லு. அப்ப எவ்வளவு சோதனைகள் வந்து யோபுக்கு வந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்காம ஆண்டவர்ன்னு சொல்லிதான் இருந்தேனே. அதே போல வந்து உங்களுக்கு ஒரு சோதனை வந்திருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். ரைட், நீங்க ஒரு கிறிஸ்டியன் என்றனால இந்த விஷயத்த சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லல அந்த விஷயம். அப்ப உங்களுக்கு ஒரு சோதனை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சோதனையை வந்து ஜெபத்தால மட்டும்தான் நீங்க வந்து மேற்கொள்ளலாம். இப்ப நான் வாரா இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு உதவி வாரா இருக்கலாம், எல்லாமே கடவுள் தான்.
விளங்கு ஓ. அதை நீங்க பிலீவ் ஓ பண்றீங்க. அது சரி. எல்லாமே கடவுள் தான். உங்களை அனுப்பி வச்சுதான் அவர் தான். எஸ். உங்களோட உள்ளத்துல பேசி அவர் போன்று அனுப்பி வச்சுதான் அவர் தான். யா. அவர் இல்லாம நம்ம இல்லை தம்பி. இல்ல. இன்றைக்கும் ஏதோ ஒரு சோறு கறி எனக்கு தந்து கொண்டிருக்கேன்டா அவங்கள பிள்ளைகளும் இல்லாம ஒரு உதவியும் இல்லாம அவர் தான் தந்து கொண்டிருக்கேன். உண்மைதான். அதைத்தான் நான் சொல்வேன். அவர் தான் உயிர் கொடுத்ததும் அவர் தான். ம். இன்றைக்கு எப்படி ஒரு நிலைமை வந்து நாங்க டென்ட் அடிக்க வந்து ம். நான் சாவுடு மாதிரி கிடந்து கத்தி அவ்வளவு சனம் வளவு நிறைய வந்து ம். சனத்தை தேடி வச்சிருக்கேன். அவ்வளவு நிறைய இன்னும் பேர் வந்து போவாங்க தம்பி. இன்னும் என்ற விட்ட ராவையில வந்து என்ன உங்களோட நல்ல மனசுக்காக ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மணி போகும் வந்து விசாரிக்கிறாங்க. வந்து எல்லாம் கேட்பாங்க. பணம் உதவி இல்லை அவ்வளவுதான். சனங்கள் நல்லா வருங்க வந்து கேட்டுட்டு போகுங்கள். ஏதாவது ஏண்டதை கொண்டு வரிசை பெருப்ப சாமான்களை தந்து இவ்வளவு நாளும் சாப்பிட்டு நாங்கானே அப்ப அதுகள் கொண்டு தந்துதான். இன்றைக்கு தான் இன்றைக்கும் நேற்றும் தான் நான் இந்த சாமான விட்டு போட்டு சமைச்சிருக்கேன். அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து காசு இல்லாம வீட்டில் இருந்த அந்த வேலியில் இருக்கிற தகரங்கள் இருக்குது தானே, அந்த தகரங்களை வந்து பிச்சு எடுத்து கலட்டி எடுத்து நாடானுக்கு கொடுத்து நாடான்கிட்ட வந்து ஒரு 500 காசு எடுத்து அந்த 500 காசுல தான் இன்றைக்கு வந்து அவங்க வந்து சமைக்கிறாங்க. கேட்குறதுக்கு சரியான ஒரு கவலையாக வந்து இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து நிறைய சாமான் வந்து எனக்கு எழுதி தந்துருக்குறாங்க. அந்த சாமானை வந்து இப்போ நானும் தம்பியும் போயிட்டு வாங்கிட்டு கொண்டு வந்து அம்மா கொடுக்க போகிறோம். அதாவது 1 மாதத்துக்குரிய சாமானே. 1 மாதத்துக்கு அம்மா இனி சாப்பாடால் எனக்கு கஷ்டம் பண்ணி சாப்பிடாம இருக்கிறேன்ன்ற வார்த்தை வந்து எனக்கு வரக்கூடாமா. நீங்கள் சந்தோஷமாக வந்து நல்லா சாப்பிடணும் இல்லைங்களா? ஏன்டா இப்போ ஒரு சிவர் ஒன்று இருந்தால் தான் சித்திரங்கர் இல்லாமல் அதே போல் வந்து உங்களோட உடம்பு வந்து பிள்ளைனா இருந்தால் தான் நீங்களும் வந்து ஓடி ஆடி அண்ணனை போய் பார்ப்பீங்க, உற்சாகமாக போயிட்டு கதைப்பீங்கன்னே. இப்போ அந்த வேலைக்கெல்லாம் வந்து இதாக வந்து இருக்கும். இந்த இருக்கிற உதவியும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அந்த போன முறை செஞ்சாங்களே அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ரைட், அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தான். அப்பதான் டக்குன்னு உதவி செய்வாங்க. கிறிஸ்டியன் நாட்களுக்கு டக்குன்னு செய்வாங்க. நன்றி அவங்களுக்கு. பெரிய உதவி. போன முறையும் செய்து இந்த முறையும் பெரிய உதவி. சரி, அப்ப நான் அப்படியே போறேன்மா. போயிட்டு சாமானை வாங்கிட்டு வரேன். நீங்க அதை சமைங்க. ரைட்டா? வரேனா? போயிட்டு வா. இது இருந்தா ஒரு இது ஒரு 3 போத்தல் அப்படி பட்டையாளண்டக்குள்ள லேசா போகும் கொடுக்குறதுக்கு. இதுண்டா விரும்பி கொடுக்கலாம். வைக்கிறதாரிக்கு இது ஜூஸ் ஊற்றி கொடுக்குறோம். இது எப்படியும் 2 நாளைக்கு வச்சு பாவிப்போம். 2 நாளைக்கு வச்சு பாவிப்போம். எந்த நேரமும் அவருக்கு 2 மணிக்கு ஆத்துக்கு ஒருக்கா கொடுக்க சொல்லிட்டாங்க இந்த சாப்பாடு. இது சூப்பு இல்ல இந்த இது அவிச்சு குடுக்குற வெஜிடபிள் சூப்பா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அவிச்சு பருப்பு அது போட்டு அவிச்சு போட்டு பிளண்டர்ல அடிச்சு போட்டு பட்டைக்கால கொடுக்குறேன். நமக்கு இது இடம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த 2 மணி ஆத்துக்கு ஒருக்கா அவருக்கு சாப்பாடு சத்து சாப்பாடு முட்டை நல்லா கொடுக்க சொல்லிங்க. ஒரு நாளைக்கு 3 முட்டை கொடுக்க சொல்லிருக்காங்க. எது இருந்தாலும் சரி 3 முட்டை கொடுக்க சொல்லிருக்காங்க. முட்டை பிரச்சனை இருக்கா? இல்ல வாங்குற கடையில் வாங்குற எவ்வளவு போகுது ஒரு முட்டை? 55 ரூபா 50 ரூபா அப்படி போகுது. அங்கன்னு சொன்னா 37 ரூபா டவுன் கூலாவடிக்குள்ள. இது வழிய விலை தானே. ஒரு நாளைக்கு 3 முட்டை பிளண்டர்ல அடிச்சு போட்டு அவிச்சு போட்டு அவருக்கு கொடுக்க சொல்லி. அப்படியே சரியம்மா, ஓகே. நான் அப்ப போயிட்டு வரேன் சாமானில் வந்து வாங்கிட்டு வரேன். யோசிக்க நீங்க சமைங்க. ரைட், சரி மேடம். இன்னைக்கு என்ன சோறு எல்லாம் இருக்கா? சோறு இருக்கு. என்ன சோறும் பருப்பு வெள்ளைக்கறியும் வச்சு முருங்கைக்காயும் குழம்பு வச்சு. சரி. அப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு? எத்தனை பேருக்கு சாப்பாடு? எங்கட பேரன் 2 பேரும் நானும் மகள். மகள் வேலை முடிஞ்சு வருவாங்க. அவையும் சாப்பாடு கொண்டு வருவாவும் கலந்து சாப்பிடுவோம். சரி அம்மா, சரி. நானும் ஆக்குனது ராவைக்கும் போல இருக்கு. சரி சரி, நான் போயிட்டு வரேன்யா. போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்துட்டோம். அதாவது ஃபுட் சிட்டிக்கெலாம் போய் சாமான் வந்து வாங்க போகிறோம். ஏன்னாண்டா ஒரே இடத்துல வந்து எல்லா சாமானும் வந்து இருக்கும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. அப்போ எல்லா சாமானையும் டக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுதான் ஃபுட் சிட்டி. ஃபுட் சிட்டிக்குள்ளே வீடியோ எடுக்க இயலாது. உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ வந்து காட்ட இயலாது. ஸோ வந்து நான் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்காமல் சாமானெல்லாம் வாங்கிட்டு வெளியால் வந்து அப்படியே காய்ச்சிட்டு நம்ம அப்படியே போவோம். ரைட் கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமானெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ரைட், எடுத்து நாங்கள் இப்படி தான் வந்து இருக்கிறோம். தம்பி ஏறி இருங்க பாருங்கள் எவ்வளோ சாமான்னு சொல்லி கிட்டத்தட்ட 14,500 ரூபாய்க்கு வந்து சாமான் வந்து வாங்கியிருக்கோம். எல்லா சாமானும் வாங்கிட்டோம். ஒரு எத்தனை சாமான் மிஸ்டா? 3 சாமான். 3 சாமான். ஒன்று வந்து அந்த டேங்கோ ஒன்று கேட்டிருந்தாங்க அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு.
அந்த மாவும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமெண்டினும் வந்து அடுத்தது தேசிக்கானே இவ்வளோ சாமானை வந்து மிஸ் ஆகிட்டு நான் நினைக்கலண்டா இவ்வளோ சாமானோட போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கலாமான்னு சொல்லி தெரியல. அதை ஒருக்கு என்ன செய்யும், கொடுத்துட்டு போயிட்டு வாங்க வேண்டிய நிலைமை உண்டா ஏற்படும் நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிற மாதிரி விளங்குதோ. நாங்கள் இப்போ இப்படியே தான் போகிறோம். பாருங்க மேலே இந்த ட்ரோன் ஷாட் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷொட்டை வந்துண்ணே ட்ரோன் ஷாட். ரைட், இப்படியே பிடிச்சி விட்றீங்களா தம்பி? நம்ம ஓடுவோமா? ரைட், பட்ட அட்வென்ச்சர். ஆனால் இப்படி பிடிச்சாலும் சரியா இல்லாடி இதில் பிடிக்கணும் கையை. பட்ட அட்வென்ச்சர். ஓகே அண்ணே தம்பி, எல்லாம் ரெடியா? ஓகே, கொஞ்சம் இங்கே இப்படி இங்கே. ஆ ரைட், இப்போ போவோம். எப்படி இருக்கு இந்த பயணம்? முஸ்பதியா இருக்குண்ணே? கஷ்டமா தான் இருக்குன்னு தொடலானோதா நான் யோசிக்கேங்க. அதுக்குரிய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ ரோட்ல இருக்கிற ஆட்கள் போய் நம்மளை விசித்திரமா பார்ப்பாங்க. என்னடா அவனு பைக்கு லொரி மாதிரி பாவிக்கானலண்டி. அதுக்கு முதல்ல ஹேண்டில் வந்து திருப்பி இல்லாம இருக்கு. ரைட், ஏனண்டா சோயா மீட் வந்து கொஞ்சம் கூட வாங்கினோம், ஒரு 5 கிலோ வாங்கினோம். என்ன காரணம்டா, சோயா மீட் வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொன்னால் இதை வந்து அவங்க கறியாக்கி சாப்பிட்டு கொள்ளுவாங்க. நீ அதனால தான் சோயா மீட் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து வாங்கியிருந்தான். அரிசி வாங்கிட்டேன். முக்கியமான அத்தியாவசியமாக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டேன். அடுத்தது எப்படி சொல்கிற, கஷ்டப்பட்ட ஆட்கள் தானே நார்மலான இதுகள் வந்து வாங்குவோம், அந்த குவாலிட்டி இல்லாமல் நார்மலாக வந்து வாங்குவோம் என்று சொல்லி எந்த ஃபுட்டுமே வந்து நான் அப்படி வந்து வாங்கலை. வாங்கின எல்லாமே வந்து இப்போ எந்த வீட்டுக்கு நான் வாங்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு நல்லா வந்து வாங்குவேன். அரிசியிலேருந்து இந்த வாங்குற எல்லா சாமானையும் வந்து நல்ல இதுதான் வாங்கினேன். இப்போ அரிசி கூட வந்து கீரி சம்பா அதுதான் வந்து வாங்கினேன். நார்மல் அரிசி வந்து வாங்கலை. சந்தோஷமாக சாப்பிடட்டும். அதையும் தாண்டி வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சொன்னாங்க என்னன்னு சொல்லி, அந்த சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் வந்து தகரத்தை வந்து கலட்டி 3-4 தகரத்தை கலட்டி நாடான கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு கேட்குறக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. சரி என்று போட்டு அவங்களோட கிச்சனுக்குள்ளெலாம் போய் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அவங்க சோறும் பருப்பும் வந்து செய்திருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து தண்ணி பிரச்சனையும் சாப்பாடு பிரச்சனையும் வந்து வந்துடக்கூடாது. அதை தாண்டி வந்து வேற என்ன பிரச்சனை வந்தாலும் மேனேஜ் பண்ணலாம் கடவுளைன்னு சொல்லி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறன்றது அது பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். ரைட், நாங்கள் இந்த பெண்டாலெல்லாம் வந்து வெட்டுறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வேண்டாம், இப்போ நான் வெட்டக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி வெட்டுறேன்னு இப்படி போகுதுடாப்பா. முஸ்பாத்தி தான். ரைட், இதால் இப்போ வெட்டக்குள்ளே இருக்கு விளையாட்டா. ஏன்னா திரும்பக்குள்ள ஒரு சைட்டில் இருக்கிற பாரம் அவ்வளோ வந்து அப்படியே கிளிய பார்க்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தம்பிக்கும் வந்து இது வந்து ஒரு புது பழக்கம். ஏன்னா இவ்வளோ சாமான் வந்து நாங்கள் அள்ளி கட்டிட்டு பைக்கில் கொண்டு போகிறோம்ண்டி. அதையும் தாண்டி ஃபுட் சீட்டில் நடந்த ஒரு முஸ்பாத்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாமான்லாம் வந்து வாங்கிட்டோம். ரைட், அப்போ சாமான்லாம் வாங்கிட்டு கவுண்டரில் கொண்டுக்கிட்டு நாங்கள் வந்து பில் வந்து போடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நின்றோம். அப்போ அந்த கேர்ள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நிறைய சாமானை வந்து பார்த்துட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த ட்ராலியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க என்னாங்க. அப்போ ட்ராலி வந்துச்சு. ரைட், ட்ராலி வந்த பிறகு வந்து நாங்கள் செக்யூரிட்டி என்ன செஞ்சார், இவ்வளோ சாமானையும் வந்து எடுத்து இங்கே எப்படி காணு இவ்வளோ சாமானையும் வந்து எடுத்து ட்ராலியில் வந்து வச்சு. ரைட், அப்போ ட்ராலியில் வந்து வச்சுட்டு இப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னா, இவ்வளோ சாமான் வந்து இவங்க வாங்குறாங்க, இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய வாகனத்தில் வந்திருக்காங்க, காரில் வந்திருப்பாங்க போல இருக்கு, பஸ்ஸில் வந்திருப்பாங்க போல இருக்கு, லொரியில் வந்திருப்பாங்க போலன்னு சொல்லி அவங்களோட ஒரு எண்ணம். ரைட், லொரி பஸ்ன்றதை தாண்டி ஒரு காரில் வந்திருக்காங்க என்றது அவங்களோட இது. அப்போ ட்ராலிலையும் எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு மரியாதை உண்டு எங்களுக்கு. அப்போ ட்ராலியில் வந்து அப்படியே தள்ளிட்டு வாரு. ரைட், அப்போ தள்ளிட்டு வரக்குள்ள வந்து நான் செக்யூரிட்டி சொல்ல அந்த பிளாட்டின பைக் இருக்குது அதுக்கு நிப்பாட்டுங்கன்னா இப்படி கொஞ்சம் பார்க்குறேன், என்னடா பைக்லையா வந்து நீங்கள் பைக்கில் வந்துட்டு இவ்வளோ சாமான் எப்படி கொண்டு போவீங்க? அப்போ தம்பி என்கிட்ட கேட்குறான், அண்ணா வாங்குற சரி எப்படி நான் கொண்டு போகிறேன்? நான் ஏறுடா மனம் உண்டானால் இடம் உண்டுனே. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். என்ன அதில் என்ன இருக்கு? எதால போகணும் இப்போ? ஓ மை காட், இப்போ பாருங்க எப்படி கஷ்டப்படுறேன். இதால் போனால் சரியானே?
சரியா? மனம் உண்டானால் இடம் உண்டுன்னு, மனம் உண்டானால் இடம் உண்டு. அதுபோல் வந்து கொண்டு போகலாம், எதுவும் செய்யலான்னு சொல்லி இல்லையே. ஆனால் இருக்கிறதுலையே டேஞ்சரான வேலை என்னன்னு சொன்னால், இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமான் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு போனாலும் தச்சலாக ஒரு பார்சல் கீழே விழுந்துச்சுன்னா சிதறி போயிடும். அரிசி அரிசி பேக் வந்து பிய்யாது, மற்றபடி இந்த இருக்கிற பேக் வந்து கீழே விழுந்துச்சுன்னா கதை சம்பல். ஒன்று சீனி இருக்குது, தேயிலை பேக்கெட்லாம் வாங்கியிருக்கோம், தேயிலை ஆங்கர்லாம் வாங்கியாச்சு. முஸ்பாத்தி தான் இப்போ என்ன பகுதின்னு சொன்னால், இப்போ அம்மா இப்போ இப்போ என்ன நினைக்கிறாங்களோ இப்போ இவ்வளோ சாமானோட போயிட்டுறாங்க, ஆள் ஃபுல் சர்ப்ரைஸாக வந்து அனுப்புகிறாங்க. குடு 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 குடு. மக்களே கட்டாயம் சப்ஸ்கிரைப் கொண்டு பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஆக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. இப்போ நீங்களும் வந்து வீடியோஸ் வந்து கூடுதலாக வந்து பார்த்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற காரணத்தினால தான் நாங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்போ ஒரு வீடியோவில் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியலை. ஆனால் இவ்வளோலாம் கஷ்டப்படுற காரணம் என்னென்னா, இப்போ உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் இருக்குன்ற காரணத்தினால சரி ஓகே விடுடா, என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு தைரியம் வந்து வார காரணம் வந்து உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, அதாவது பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்றை திருப்புற மாதிரி தான் திருப்பணுமா, சும்மா நோமலை திருப்ப இல்லாது. பெரிய ஒரு கண்டெய்னரை வந்து திருப்புற மாதிரி இந்த இப்படி வந்தோடனே இப்படி திருப்பலாம், இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் தூரம் போட்டு இப்படி தான் திருப்பணும். பரவாயில்ல. இதே இது வந்து இப்போ நோமலை வந்து வாழைச்சின்னு ஏறாவூர், ஓட்டமாவடி, அங்கால எங்கே நம்மட அந்த தண்ணி பிரச்சனைக்கு வந்து போய் செஞ்சோம். அது எந்த இடம் வந்து முறக்கடன் உருகாமத்துக்கு எல்லாம் இப்படி போறேன்டா அதை முடிஞ்சு. ஆனா அங்கால இருக்கிற ஆக்கெல்லாம் சாரியா சரியா என்ன வந்து சாயை பார்க்காங்கடா, ஓ இது என்னண்டா இவன் காசுக்காரன் போல இருக்கு இவ்வளவு ஜாமம் வாங்குறான், எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம். ஓகே, இந்த ரோட்டால தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். போயிட்டு சாமானை கொடுத்தா சரி. ரோட்டில் அந்த பம்மிங் வந்து கூடடாப்பா. ஓகே ரைட். ரோட்டில் வந்து பம்மிங் வந்து கூட நாய் பிரச்சனை இருக்கு. இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2 டயர்லையும் காற்று இல்லை. அடுத்தது நல்ல பகுதியாக தான் இருக்கு 2 டயர்லையும். பைக் ஓடி 2 டயர்லையும் காற்றை கவனிக்க விட்டுட்டு முதல் வேலை வந்து இப்போ இந்த ஹெல்ப்பிங்கை முடிச்சு போட்டு கேரேஜுக்கு கொண்டு போயிட்டு 2 டயருக்கும் காற்று அடிக்கணும். காற்று அடித்தா தான் அடுத்த வேலைகளுக்கு நமக்கு ஓகேவா வந்துருக்கும். கிலோமீட்டரும் கூட ஓடிட்டுன்னு நினைக்கிறேன். சர்வீஸையும் இருக்க வழியாக வந்து பார்க்கணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ் வந்து என்னத்தை கேட்க போகிறேன், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயம் லைக் பண்ணுங்க. என்ன வேறு என்னத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய உதவி, கோடியான உதவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற லைக்கு, இந்த இருக்கிற சப்ஸ்கிரைப். ரைட், இப்போ ஃபைனலாக இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து வெளியால் நின்ற மாதிரியே ஓன் அடிப்போம். ரைட், ஓன் அடிக்கி ஆக்களை கூப்பிட்டு எடுப்போம் வெளியால். ரைட் ஓகே, வீட்டு தாண்டிட்டோம். இப்போ அம்மா இங்கே பாருங்க, லொரியில் வந்துருக்கு. சின்ன சாமானை கொடுங்க மாட்டேன், பெருசாக எடுத்துட்டு வா. இதோடங்க சரியா, அது இறக்கிட்டு இறங்க அப்படி மேன். சரி வாரம் அண்ணா உள்ள வா. அதை கூட சரியா எல்லாம் சரியா. ஓகே, உண்ணா அம்மா வந்து போறா. சரி ஓகே கைஸ்,
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டோம். இந்த இருக்கிற சோயா மூட்டையை வந்து எடுத்து அப்பாடி போவோமே. ரைட். அம்மா என்னம்மா சாமான் காணுமா? ஆ காணுமா? சூப்பர் ராணி சாமான்லானே. ரைட். சாமான முடிச்சாச்சு. இது ஒருக்கா கிளிக் பண்ணிருங்கம்மா. ரைட். அம்மா என்ன நினைக்கிறீங்க? பெரிய சந்தோஷம் மணி. சாமான கண்டோனே எனக்கு இல்லை இந்த சந்தோஷம். என் ஒன்றும் இல்லாம இருந்தேனா இவ்வளவு சாமான் தந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். பெரிய சந்தோஷம். ஃபுல்லா வந்து உங்களுக்கு 1 மாசம்ல 2 மாசத்துக்கு ஏத்த மாதிரி சாமான் இருக்கு. சோயா மீட் 5 கிலோ வாங்கியிருக்கேன். 5 கிலோ வாங்கி 5 கிலோ. இது சோயா மீட், இது அரிசி சரியா, இது ஆங்கர் வாங்கியிருக்கேன். பருப்பு வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன் சரியா. வெங்காயம் எல்லாம் வந்து என்ன சொல்றேன் 1/4 கிலோ 1/2 கிலோண்டில் கைக்கு வந்த மாதிரி தூக்கி போட்டு வாங்கியிருக்கேன். ரைட். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு கிட்ட சாமான் மட்டுமே உங்களுக்கு வந்து வாங்கியிருக்கேன். ரைட். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இனி நீங்க பசின்னு சொல்லி இருக்கக்கூடாது. விளங்கிட்டா? மற்ற பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒன்றும் செய்ய இல்லாது. ஆனா வந்து நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. ஜெபம் தானே ஆண்டவர் தானே எல்லாம் வந்து பார்க்கணும். அதே போல ஜெபிச்சு கொள்ளுங்க. எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க அம்மா. விளங்கிட்டா? என்னன்னு சொல்லுங்க. என் பயணம் வந்து இப்படியே வந்து நான் காலையில இருந்து நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய கஷ்டப்பட்டாக்களை போய் பார்க்கணும். அவங்களோட கண்ணிலையும் தாய் இதே மாதிரி நீங்க செய்யணும். அதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம நீங்க போற இடத்துல அந்த ஒரு ஆசீர்வாதமா அவருடைய இரத்தத்தால உங்களை மூடி பாதுகாத்து வழி நடத்துவேன். எனக்கு ஒரு ஜெயிச்சு விடுறீங்களா? கண்ண முறையா ஜெயிச்சு விடுங்க. இயேசுவின் நாமத்தால பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, இந்த தகப்பனை இயேசுப்பா போகிற வழியிலையும் வரும் வழியும் போதுவாக்கு பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஆபத்து நடக்காமல் நல்லபடியாக மற்றவங்களுக்கும் இதே மாதிரி போய் உதவி செய்யத்தக்கதா இயேசப்பா நீங்கள் வழி நடத்தி இந்த சகோதரன் இன்னும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்யத்தக்கதாக பாதுகாத்து வழி நடத்தத்தக்கதா இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஓகேம்மா. சரி, இப்போ அம்மாவோட ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வந்து இருக்கும். என்ன வந்து உங்களோட மகனை வந்து நினைச்சு கொள்ளுங்க. நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. உங்களுக்கு ஒரு மகன் என்னன்னா ரைட். அப்போ உங்களோட மகனை நினைச்சு கொள்ளுங்க. வேற எதுவும் பிரச்சனைகள் சொன்னா தம்பி மூலமா கால் பண்ணுங்க. முடிஞ்சளவு வந்து அந்த தொழில் விஷயத்தை ஒருக்கா பாருங்க. என்னண்டா இப்ப இந்த இருக்கிற உதவி வந்து ஒரே கிடைக்காது. இப்ப உங்களை வந்து தூக்கி விடுவாங்க, எந்த நேரம் தூக்கி தாங்க மாட்டாங்க தானேம்மா. ஒரே கஷ்டம். இப்ப நீங்களும் உழைச்சி செய்யற மாதிரி பார்க்கணும். அதனால ஒன்னும் யோசிக்காங்க, கடவுளை விடாதீங்க. அந்த தொழிலை தொடங்கக்கூடிய வழியை பாருங்க. அண்ணனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜெபத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீ சாப்பிட்டீங்களா? இப்ப இன்னும் சாப்பிடல நான். நீங்க வருவீங்க. ஈக்கில கிழிச்சு திரிக்க. ஈக்கில என்னது கிழிக்கிற? இந்த விளக்கு மார்க்கெட்டுக்கு வாங்குறவங்க கிலோ 100 ரூபா. என்னது? விளக்கு மார்க்கெட். விளக்கு மார்க்கெட் இருக்கா? சரி 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 சரி. 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. காட்டுங்க தம்பி, எப்படியே இந்த ஈக்கில காட்டுங்க. இந்த இருக்கிற ஈக்கில வந்து எடுத்து நீங்க 1 கிலோ. இப்ப 1 கிலோ எவ்வளோடா போகணும்? இந்த கட்டு கட்டி வச்சிருக்கு இப்படி. காட்டுங்க. அந்த ஈக்கில வந்து 1 கிலோ எவ்வளோமா? 1 கிலோ 100 ரூபா. எத்தனை கிலோ கொடுப்பீங்க? அது கன நாள் செல்லும். இந்த இப்படி கட்டி வைக்கும். இப்படி கட்டி வைக்கணும். வச்சா இப்போ இது 1 கிலோன்னா 100 ரூபா காசு வாங்க. இது இப்போ இவ்வளவு செய்யறதுக்கு எவ்வளவு நாள் போச்சு? இது இப்போ நம்ம வேலை இல்லாட்டி ஒரு 3 நாள் 2 நாள் எல்லாம் எடுக்கும். செய்யலாம். வேலையில செய்தா நாள் படும். மைக்க வேலை செய்யலாம். வீட்டை இருந்து சும்மா இருக்கிற நேரம் வேலை செய்யலாம். சும்மா இருக்கிற டைம் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு வழி வேணும் தானே. ஏதாவது தொழில் செய்து சாப்பிடலாம். சரி, வச்சுட்டு வாங்கம்மா. சொல்லுங்க. சரி கைஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே உங்களுடைய உதவியும் இந்த இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற பேர் சொல்ல விருப்பம் இல்லாத இந்த அம்மா செய்த இந்த உதவியும் வந்து இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக வந்து போயிட்டு 1 நாள் 2 நாளில் ஒரு மாதத்துக்குரிய கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வந்து மேனேஜ் பண்ணால் வந்து சாப்பிடக்கூடிய அளவு வந்து உதவி வந்து செஞ்சுருக்கிறீங்க. உண்மையாகவே தேங்க்யூ ஸோ மச். ஒரு 15,000 பெருமையான பொதியலண்ணே. நீங்க கேட்ட எல்லா சாமானும் வந்திருக்கு. ஆனா 2 சாமான் வந்து மிஸ் ஆயிட்டு. ஒன்று வந்து அந்த தேசிக்காய் வந்து இல்லை. அடுத்து அந்த டேங்கோ கட்டிங்க
ஓ அது அடுத்த வந்து மிஸ் ஆகிட்டு பாப்பேன் நான் திரும்பி 2-3 தரங்களில் வரக்குள்ள அதுக்குரிய வழியை வந்து உங்களுக்கு பார்த்து செஞ்சு தரேன். அதோட வந்து கைஸ் வந்து இந்த வீடியோ கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வந்து எங்களோட பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் ஹெல்பிங் வீடியோஸ் வந்து நிறைய வந்து வாரக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.